ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர் லீவ் எல்லாமே பசங்களுக்கும் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணுற பிளேசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வெக்கேஷனுக்கு இல்லை ஊட்டி இல்லைன்னா வந்துட்டு கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் நாங்கள் வந்து டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணப்போ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்ற எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இந்த ஊட்டி டாய் ட்ரெயின்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சு, அதுவும் விண்டோ சீட்டா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 லட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிஜமாவே ஒரு சூப்பரான செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வந்து குன்னூர் டு மேட்டுப்பாளையம் தான் அந்த டாய் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்பதான் எங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சது, ஆக்சுவலா டிக்கெட் கிடைச்சது. அதனால அதை புக் பண்ணியிருந்தோம். தர்ஷித் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த குன்னூர் டு அந்த மேட்டுப்பாளையம் வர அந்த இறங்குற அந்த இது வேஸ் எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. போற வழியில வியூ பாயிண்ட்ஸ் ஒரு 4 வியூ பாயிண்ட்ஸ்ல நிப்பாட்டினாங்க. செம்மையா இருந்துச்சு ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டுமே. அது மட்டும் இல்லாம நாங்க யானைகள் நிறைய பார்த்தோம். ஸோ யூஸ்வலா மங்கி அதெல்லாமே அங்க நிறைய இருக்கும் தான். யானைகள் வந்துட்டு அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெயின்ல அந்த சைடு அவ்வளோ யானைகள் இருந்துச்சு. அந்த போகக்கூடிய வியூ அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம அது கேமரா ஆன் பண்ணி எடுத்தோம்னா எடுத்துக்கிட்டே போகலாம். ஒரு ஸ்டோரேஜே காலியாயிடும். அந்த அளவுக்கு எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஸோ லைஃப்ல கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது அந்த டாய் ட்ரெயின்ல போய் உங்க எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்துருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா நம்ம. அதுவும் ஒரு ஒரு டனல் கிராஸ் ஆகுறப்பெல்லாம் நான் ஓன்னு கத்தி ஒரு செம்ம ஜாலி, ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ட்ரிப்ல இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு அதுவும் வந்துட்டு எனக்கு இருக்கு. நாங்க போற அந்த ட்ரெயின்ல வேற ஒரு லேடி வேற ஜம்ப் பண்ணி அப்படியே இறங்கிட்டாங்க. ஸோ யூஸ்வலா அது லாக்ல தான் இருக்கும். பட் அந்த விண்டோ வழியாவே அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபாரின் லேடி வந்து ஜம்ப் பண்ணி இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்காக வேற ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்ச நேரம். அந்த பாலத்துல போகிறது அது எல்லாமே அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்மையா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவங்க நிப்பாட்டுற ஒரு சில ஸ்டாப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸும் அவைலபிளா இருக்கும். அண்ட் அவங்க அந்த வாட்டர் அதெல்லாம் ரீஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ஒரு 3-4 பிளேசஸ்ல நிப்பாட்டி அந்த வாட்டர் ரீஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு அங்க ஸ்நாக்ஸும் வாங்கினேன். நானுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஏன்னா போற இடத்துல இருக்குமான்னு தெரியல பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே நாங்க எடுத்துட்டு போனோம். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா கத்திக்கிட்டே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் மேட்டுப்பாளையம் வரப்ப எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா கப்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து நாங்க எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம், எப்படி போனோம் அப்படின்றத இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். கண்டிப்பா அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான். பாய் 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 பாய். தேங்க்ஸ். மறக்காம ஜெகா ஒரு ஷாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.